ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சென்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கி சோளா பூரி கூட தான் செஞ்சுருக்கோம். நீங்கள் அப்படி பூரிக்கு இல்லை சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டிங்கன்னா கூட இது செம்ம அட்டகாசமாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் சென்னாவை நைட்டே ஊற வச்சுக்கோங்க. ஓவர் நைட் ஃபுல்லாக ஊறினதுக்கப்புறமா இதை நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பும் சேர்த்து இதை ஒரு 3 விசில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சென்னா நமக்கு நல்லா வெந்திருந்தால் தான் நமக்கு சென்னா மசாலாவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு 3 வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளியை இந்த மாதிரி மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு மசாலா பொருளுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும், ஒரு 2 இலை, ஒரே ஒரு பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 2 லவங்கம், கொஞ்சமாக கல்பாசி இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா பொருள் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறோம். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா 1 ஸ்பூனும், மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சென்னா மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மசாலா பொருள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வானலில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இது நமக்கு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த மசாலா பொருள்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இப்போ நமக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வரட்டும். வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா நமக்கு போகட்டும். அதுக்கப்புறமா இது கூட நம்ம சென்னா மசாலா, கரம் மசாலா, அதுக்கப்புறமா மல்லித்தூள் சேர்த்தோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே நம்ம மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கலந்து விடுங்க. நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்ச தக்காளியோட பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது கூடவே நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச சென்னாவையும் அது கூடவே சேர்த்துக்கலாம். இதிலேருந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு சென்னாவை மட்டும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கறதுனால நமக்கு நல்லா கிரேவியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை ஒரு டைம் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை போட்டு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்ட்டான சென்னா மசாலா ரெடி. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த ரெசிபியை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.